இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு திங் சொல்றேன். ஒரு லீடரோட சைக்காலஜி, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய டாபிக் என்னன்னா 6 டைமென்ஷன் ஆஃப் சைக்காலஜி வெல்பீயிங். 6 டைமென்ஷன் ஆஃப் சைக்காலஜி வெல்பீயிங்கை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். 6 பாயிண்ட் இதில் முக்கியமானது இருக்கு. ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ். எனி இடத்துல, எனி ஒரு கான்வர்சேஷன்ல, ஒரு எனி டிஸ்கஷன்ஸ்ல எனி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸுங்கிற ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி ஆக்டிவ் லிசனிங்கோட அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் அக்செப்டன்ஸோட இன்ட்ராக்ட் பண்றீங்க, அப்சர்வ் பண்றீங்க, லிசன் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை லீடரா, ஒரு சப்போர்ட்டிவரா, ஒரு மென்டரா அவங்க உங்களை கன்சிடர் பண்ணிடுவாங்க. அப்போ அது உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்கும். உங்க வார்த்தைக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அவங்க லிசன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் மூலமா உங்க சைக்காலஜி வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால செல்ஃப் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். பாசிட்டிவ் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட் மூலமா நம்ம எப்போ யாரு கூட பேசும்போதும் மைண்டை நம்ம எப்பவுமே ஃப்ரீயா, எம்டியா, ஜீரோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி இன்ட்ராக்ட் பண்றது? நம்ம ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு பிடிக்காதவங்க, இவங்க நெகட்டிவ் பீப்புள், இவன் ராங் பீப்புள், இவன் ராங் திங்ஸ் தான் எப்பவுமே கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாம ஜீரோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பர் மாரி வச்சுட்டு அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம ஃபில் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர கருத்தை கேட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்? அவங்க கொண்டு வர திங்ஸ், அவங்க கொண்டு வர ப்ராப்ளம், இல்ல அவங்க கொண்டு வர ஒரு மேட்டர், ஒரு நியூஸ், அது ரிகார்டிங் மட்டும் நம்ம அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அவங்க ராங் பீப்புளா இருந்தாலோ யூ ஆர் கிவிங் எ ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறதுனால ஆக்டிவா என்ன மேட்டர், அவங்க கொண்டு வந்திருக்க மேட்டர் என்ன நியூஸ், என்ன இஷ்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய உங்க பாசிட்டிவ் ஸ்கில் அவங்களை இம்பாக்ட் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு சைக்காலஜி வெல்பீயிங்கை கொடுக்கும். ஸோ 2 விஷயம். மூணாவது அட்டானமி, AU